ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திலக் வர்மா தி ரைசிங் ஸ்டாரா இப்போ மாறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவர் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்த ஒருத்தர். 22 வயசு தான் ஆகுது. 2022ஆம் ஆண்டு மும்பை 1.7 கோடி ரூபாய்க்கு இவரை எடுத்து விளையாட விட்டாங்க. அங்கேருந்தே பாத்தீங்க அப்படின்னா இவரோட ரெக்கார்ட்ஸே மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி டொமஸ்டிக் கிரிக்கெட் ரொம்ப நல்லா விளையாண்டாரு. ஈவன் பாத்தீங்கன்னா பெரிய ஃபேமிலி எல்லாம் கிடையாது. அவங்க ஒரு ஹம்பிளான ஃபேமிலி. அங்கேருந்து ஒரு பையன் தான். கிட்டத்தட்ட பேட்டு கடன் வாங்கி விளையாண்டுகிட்டு இருந்த ஒரு பையன் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, சோ அங்கேருந்து இப்போ பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல ரெகுலரா அவர் தான் நம்பர் 3 ஆடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டாரு. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இந்த ஒன் டவுன் பொசிஷன் நம்பர் 3 அப்படிங்கிறது சாதாரண பொசிஷன் இல்ல. ஏன்னா இப்போ ஓபனர்ஸ் இறங்கி ஒரு கேமை பயங்கரமா அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வைங்களேன். நம்பர் 3 இறங்குறவங்க அந்த கேமை அப்படியே எடுத்துட்டு போகணும். இல்ல ஓப்பனிங்ல 2 பேரும் உடனே விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா நம்பர் 3ல இறங்குறவங்க அந்த கேமுக்கு ஏத்த மாதிரி ஆட ஆரம்பிக்கணும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 3யோட ஒரு பெரிய வேலை. சோ எப்பவுமே கிரிக்கெட்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த ஒன் டவுன் பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலான ஒரு பொசிஷன். அந்த பொசிஷன் ஒரு பிளேயர் ஆடுறான் அப்படின்னா அவன் வேற லெவல்ப்பா அப்படின்ட்டு. நீங்க இந்தியாவோட ஒன் டவுன் ஹிஸ்டரியே எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நல்லா விளையாடுற பிளேயர்ஸ், ரொம்ப நல்ல சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் தான் அங்க இருந்துட்டு போயிருக்காங்க. எல்லா இடங்கள்லயுமே அப்படிதான். சோ திலக் வர்மா பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்தை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் அவங்கள்ட்ட இருக்கு. என்னன்னா அபிஷேக் சர்மா அவுட் ஆனா திலக் வர்மா உள்ள போகணும், சஞ்சு சாம்சன் அவுட் ஆனா சூரியகுமார் யாதவ் உள்ள போகணும். சோ சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயினர், நிறைய நம்பர் 3 ஆடிட்டார் இப்போ, அதனால அவரை விட்டுருங்க. திலக் வர்மா பாத்தீங்கன்னா இப்பதான் வந்துகிட்டு இருக்காரு. ஈவன் தோ விராட் கோலியோட அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த நம்பர் 3 ஹோல்ட் பண்ண போறது யாருங்கிற கேள்வி நிறைய இருந்துச்சு. நிறைய பேர் சூர்யான்னு சொல்லியிருப்பாங்க. பட் சூர்யாவுமே இன்னும் எவ்வளவு வருஷம் சொல்லுங்க. இவர் சின்ன பையன் தான், 22 வயசு பையன் தான். அடுத்த பல வருடங்களுக்கு, கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலவே ஒரு இடத்தை பிடிச்சி தக்க வைக்கிறதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். செமையான ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் இவருக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாக்காக 2 செஞ்சுரி அடிச்சாரு. திருப்பி அங்கேருந்து டொமஸ்டிக்ல ஒரு T20ல ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் இப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஐ திங்க் 17 நாட் அவுட்னு நினைக்கிறேன். இப்போ அகைன் ஒரு 70+ ஸ்கோர் அப்படிங்கிறது சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி திலக் வர்மா இதை தாண்டி என்ன பண்றாரு அப்படின்னா ஃபீல்ட்ல நல்லா இருக்காருங்க. அவரை கரெக்டான பொசிஷன்ல நிக்க வச்சிடுறாங்க. அண்ட் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு, பயங்கர ஸ்பீடா இருக்காரு. ஏன்னா நேத்து சேப்பாக்ல மேட்ச் பார்த்தேன், லைவாவே பார்த்தப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு அவரோட பொசிஷன் எங்கெங்க நிக்க வைக்கிறாங்க, எவ்வளவு குரூஷியலான இடங்கள்ல நிக்க வைக்கிறாங்க, எப்படி அவர் ஒரு ஸ்பிரிண்ட் பண்றாரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படின்னு. ரொம்ப ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட்டர், அதுல மாற்று கருத்து இல்ல. இதை தாண்டி அவருக்கு செம்ம அவேர்னஸ் ஆஃப் கேம் இருக்குங்க. ஏன்னா ஒரு லெவல்ல இந்தியா டக்கு டக்குன்னு விக்கெட் விட்டப்போ இவர் அந்த கேமை நிப்பாட்டினாரு. எப்படின்னா விக்கெட் விடாம ஒரு சைடு பிடிச்சி ஆடிட்டாரு, ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பெருசா 4s and 6s கன்வெர்ட் பண்ணல. சோ மெதுவா ஆடிட்டு போவோம், லாங்கா கேமை எடுத்துட்டு போவோம், 20 ஓவர் வரைக்குமே எடுத்துட்டு போவோம். ஏன்னா டார்கெட் சேசபிள் தான். விக்கெட் விட்டுட்டோம்னா முடியாது. சோ நம்ம தேவையில்லாத பால்ஸ் அடிக்க வேணாம் அப்படின்ட்டு நல்ல ஒரு மைண்ட் செட்ல கரெக்டா விளையாண்டாரு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி ரவி பிஷ்னாய், வாஷிங்டன் சுந்தர்லாம் அந்த ஒரு சில பவுண்டரிஸ் அடிச்சாங்கல்ல, அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே திலக் வர்மா தான். மேபி நீங்க டிவில பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பட் நேர்ல இவர் தான் போயிட்டு இன்புட்ஸ் கொடுத்துட்டு வந்தாரு. இப்படிதான் போடுவா, இப்படிதான் அடி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இன்புட்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா அந்த ஒரு நோ பால் தான் கேமை மாத்துனுச்சு. ஏன்னா வாஷி அதுக்கப்புறம் ஒரு 6 2 4 அடிச்சார்ல, அது கூட பாத்தீங்கன்னா இவர் தான் அந்த இன்புட்டை போய் கொடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்ல முடியும். இதை தாண்டி ரீசெண்டா இந்த அண்டர் 19 டீம் பாத்தீங்கன்னா அண்டர் 19 இல்ல, லைக் இந்த எமர்ஜிங் ஏசியா கப்னு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டீம் அனுப்பியிருந்தாங்க. அதுல திலக் பாத்தீங்கன்னா லீட் பண்ணாரு. ஆக்சுவலி அதுவுமே பாத்தீங்கன்னா நல்லா தெரியுது. அப்போ அவர் ஒரு கேப்டன்சி ஆப்ஷனாவும் இந்தியா இதுல பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த கேப்டன்சி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தூரம் வைக்கலாம். ஆக்சுவலி அவர் ஒரு நல்ல பேட்டர். எனக்கு திலக் வர்மாவை இப்ப இல்ல, நம்ம முன்னால இருந்தே சொல்லியிருக்கோம். அவரை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு ரெய்னா ஞாபகம் வரும். அவரோட ஐடலுமே பாத்தீங்கன்னா ரெய்னா தான். அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, என்னோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் ரெய்னா, நான் ரெய்னா மாதிரி தான் ஆடணும்னு நினைச்சிருக்கேன் சின்ன வயசுல அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸாவே சிஎஸ்கே இவர் அந்த 2022 IPL ஆக்ஷன்ல ட்ரை பண்ணாங்க இல்லையா, அப்ப எடுத்திருந்தாங்கன்னு வைங்களேன், சூப்பரான ஒரு ரெய்னாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா இவர் அமைஞ்சிருப்பாரு சிஎஸ்கேக்கு அப்படின்னே சொல்லலாம். குடோஸ் டு மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா அவங்க திலக் வர்மாவை எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த சீசனே ஆடவும் வச்சாங்க. ஏன்னா அவரோட பொட்டன்ஷியல் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவர் கரெக்டா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹைதராபாத்துக்காக கூட நிறைய விளையாண்டுருக்காரு, இந்தியாக்காகவும் இப்ப பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உண்மையுமே சூப்பரான விஷயம். எனக்கு என்ன அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா காம் அண்ட் கம்போஸ்டா இருக்காரு. ஆக்சுவலி அவர் ரொம்ப அழட்டிக்கிறது இல்ல, ரொம்ப பயப்படுறது இல்ல. எஸ், ஆர்ச்சர் என்னங்க ரியல் டைம்ல பாக்குறப்ப என்னங்க இப்படி போடுறாரு ஆர்ச்சர் ஒரு சைடு, மார்க்குட் ஒரு சைடு வச்சு ஏத்துன்னு ஏத்துறாங்க. சத்தியமா அவர் ஆர்ச்சர் உடையாடுறதுதான் தெரியுது, பால் எப்போ குத்தி வெளில போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா அவர் அவ்வளவு போடுறாரு, 145+ போடுற ஒரு பிளேயர். அவரை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணாரு திலக் வர்மா அப்படின்னே சொல்லலாம்.
சொல்லலாம். ஈவன் தோ திலக் வர்மா தான் ஆர்ச்சர் ரொம்ப கம்ஃபர்டபுளா நேற்று ஆடினாரு, அந்த சிக்ஸஸா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ வந்து அந்த பயங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ எவ்வளவு பெரிய பவுலரா வேணா போடு, நீ ஷார்ட் பால் போடுறியா நான் அடிப்பேன், நீ எங்கிட்டு போட்டாலும் நான் அடிப்பேங்கிற அந்த மைண்ட் செட் தான் அவருக்கு இருக்கு. ஏன்னா நிறைய ஷார்ட் பால் ட்ரை பண்ண போயிட்டு அது வந்து வெளியில போனுச்சு, அதை நம்ம பார்த்தோம். ஆப்வியஸ்லி வந்து திலக் வர்மானால அது பண்ண முடியுது அப்படிங்கிறது சூப்பர். ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எங்க மாட்டுவாங்க அப்படின்னா அந்த ஷார்ட் பால் இஷ்யூனால தான். ஆனாப்பட்ட ரெய்னாவையே ஷார்ட் பால் வந்து காலி பண்ணி வெளில அனுப்பிடுச்சு. பட் திலக் வர்மா அது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆடுறாரு, ஷார்ட் பால் போட்டா வெளில அப்படிங்கிற மாதிரி ஆடுறாரு அப்படின்னா உண்மையுமே சூப்பர். நல்ல கேம் எடுத்துட்டு போனாரு. சேப்பா கிரௌடுக்கு ஒரு பைசா வசூல் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை தாண்டி சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி இடங்கள்ல போய் அங்கேயுமே செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். எனக்கு தெரிஞ்சு பிசிசிஐ இதுக்கப்புறம் தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுப்பாங்க. கண்டினியூவா அந்த வாய்ப்பை அவர் கிராப் பண்ணாரு அப்படின்னா உண்மையுமே வேற லெவல். அண்ட் சூரியகுமார் யாதவுக்கு ஒரு பெரிய ஒரு இது கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா அவரோட பொசிஷனை தியாகம் பண்ணி நம்பர் 3 அனுப்புனது அப்படிங்கிறது செம. அங்க போயிட்டு இவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி அந்த கான்வர்சேஷன் கூட சூரியகுமார் சொல்லியிருந்தாரு, திலக் வர்மா தான் கேட்டாராம் என்னை நம்பர் 3 அனுப்புங்க, நான் விளையாடுறதா இருந்தா நம்பர் 3ல விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அவங்க நல்லா பண்றாங்க. என்னன்னா அபிஷேக் சர்மா அவுட் ஆனா திலக் வர்மா உள்ள போயிருவாரு, சஞ்சு அவுட் ஆனா சூர்யா உள்ள போயிருவாரு, அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷனை மெயின்டைன் பண்ண. சீரியஸ்லி திலக் வர்மா ஒரு எமர்ஜிங் கிரிக்கெட்டர் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. அண்ட் இன்னும் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படணும். அந்த வாய்ப்புகள்ல நல்லா ஆனார் அப்படின்னா கண்டினியூவா அந்த இடத்தை இன்னமும் தக்க வச்சுப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அகைன் சொல்றேன், லைக் ஒரு ரெய்னா மாதிரி, விராட் மாதிரி, இன்னும் பல ஒன் டவுன் பொசிஷன் பேர் வந்து ஒன் டவுன் பொசிஷன்ல நல்லாவே பண்ணிட்டு போயிருக்காங்க. அதை வந்து தொடர்ந்து அதை எடுத்துட்டு போவாரு, கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம நம்புவோம். பாப்போம். உங்களோட கருத்து திலக் வர்மா பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.